தூத்துக்குடி பனைமை மாதா பேராலயத்தில் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் அங்கு குவிந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் விண்ணதிர மரியே வாழ்க என முழக்கமிட்டு பிரார்த்தனை செய்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தென் தமிழகத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி பனிமய மாதா கோவில் என்பது மிக பழமையான ஒரு பேராலயம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த திருவிழா ஆண்டுதோறும் இங்கு நடைபெறக்கூடிய இந்த பனிமய மாதா கோவிலில் இங்கு நடைபெறக்கூடிய இந்த 10 நாட்கள் திருவிழா தான் மிக சிறப்பான ஒன்றாக நடைபெறும். இந்த மாதம், அதாவது இந்த ஜூலை மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 10 நாட்கள் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறக்கூடிய திருவிழா. இதற்காக தான் இந்த கொடியேற்றம் என்பது இன்று நடைபெற்றது. இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் 444வது திருவிழா இது. எனவே இதற்கான ஏற்பாடுகள் என்பது மிகப்பெரிய அளவில் கோவில் நிர்வாகம் தரப்பில், ஆலய நிர்வாகம் தரப்பில் செய்யப்படுகிறது. மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் பனிமய மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடியை சிறப்பு பூஜை செய்து அந்த கொடிமரத்தில் ஏற்றி வைத்தார். இதில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக தமிழக அரசு சார்பில் தூத்துக்குடி மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். ஆனால் இது போக மாவட்ட காவல்துறை தரப்பில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. ஏனென்றால் இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடிய கப்பலில் பணிபுரியக்கூடிய இளைஞர்கள், தூத்துக்குடியிலிருந்து பணிபுரியக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள் என பெரும்பாலான வெளியில் வேலைக்காக சென்றவர்கள் அனைவருமே இந்த 10 நாட்கள் திருவிழாவை கொண்டாடுவதற்காக தூத்துக்குடிக்கு வந்து விடுவார்கள். இந்த பனிமய மாத திருவிழா என்பது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும். அதுவும் இந்த நாட்களில் இந்த சிறப்பு திருப்பலிகள் என்பது தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். பின்னர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த சப்பர பவனி என்பது மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடைபெறும். அதனை சார்ந்ததற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதி மட்டுமின்றி லட்சக்கணக்கான மக்கள் தூத்துக்குடி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் வந்து கூடுவார்கள். அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி நகரமே விழாக்கோலம் கொண்டிருக்கும். அதற்கேற்ப உள்ளூர் விடுமுறையும் அந்த அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைக்கான கொடியேற்றம் என்பது இன்று மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆவே மரியா, மரியே வாழ்க. Incense of Filios se proclaman Sanctus, Sanctus, Dominus Deus Sabaoth.